ஹாய் வேஸ், நான் உங்கள் பிசிஎஸ். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். சுத்தமாக டைம் இல்லை. நானும் எப்படியாச்சும் வீடியோ போட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியுது, என்னால் வந்து அதை எடிட் பண்ணிவிட்டு போடுறதுக்கு வந்து டைம் இல்லை. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இல்லாத இடத்துல ஒரே ஒரு கேமரா போடுறதா இருந்தால் அது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு இன்டர்நெட் இருக்குது, ஒய்ஃபை இருக்குது. ஒய்ஃபை இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு கேமரா இல்லை 2 கேமரா இல்லை 3 கேமரா, ஸோ அது மாதிரி நான் போடணும் அப்படின்னா என்ன மாதிரி கேமரா நான் வந்து சூஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை கேமரா, அதாவது ஒரு ஒயர்லெஸ் மூலிமா ஒர்க் ஆகுறது. இதுக்கு வந்து நம்ம ஒரு பவர் அடாப்டர் மட்டும் கொடுத்துட்டா போதும். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ளக் பாயிண்டில் ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துட்டோம்னா இந்த கேமரா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து இது வந்து எப்படி கம்யூனிகேஷன் ஆகும்னா, நம்மகிட்ட இருக்க வீட்டில் வந்து ஒய்ஃபை மோடம் இருக்கும். இந்த ஒய்ஃபை மோடமோட இந்த கேமரா வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஃபோனில், லேப்டாப்பில், டிவியில் இதை வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சில பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, இதில் எப்படி ரெக்கார்டிங் ஆகும். இதுக்குள்ளேயே ஒரு மெமரி கார்டு போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இந்த மெமரி கார்டு போட்டோன்னா நம்ம வந்து அப்படியே ஃபோன் மூலிமாவே நம்ம ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, அந்த மெமரி கார்டு எடுத்து நம்ம ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ போட்டு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம மெமரி கார்டுலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. ஒரு வாட்டிக்கு இன்செர்ட் பண்ணிட்டா போதும், நம்ம வந்து அப்படியே ப்ளேபேக் நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். லைவும் பார்க்க முடியும், ப்ளேபேக்கும் பார்க்க முடியும். ஸோ அது இல்லாமல் இந்த கேமரா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் டில்ட் கேமரா. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரியும் அப் அண்ட் டவுன். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டோர் கேமரா, அதாவது வெயிலுக்கும் மழைக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு ரூம் உள்ள, ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுறது கேமரா. இது வந்து அவுட்டோர் கேமராவும் இருக்குது. ஸோ நான் அதையும் காட்டுறேன். ஸோ இது வந்து அவுட்டோர் கேமரா. இது வந்து ஒரு அவுட்டோர் கேமரா, இது இன்டோர் கேமரா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 70 டிகிரி மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து ரொட்டேஷன் முடியும். இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி வந்து ரொட்டேஷன் பண்ணலாம், அப் அண்ட் டவுன். ரொட்டேஷன் இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 360 டிகிரி 2 கேமராவுமே பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படி இருக்குன்னா, இதில் வந்து 2-வே ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்குது. மைக்கும் இருக்கும், ஸ்பீக்கரும் இருக்கும். நார்மலாக கேமரா கிட்ட என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அது வந்து நமக்கு ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும். அந்த வாய்ஸ் வந்து நம்ம கேட்க முடியும், ஃபோனில் லைவாகவும் கேட்க முடியும், ரெக்கார்டிங் ஆனது நம்ம கேட்க முடியும். அதே மாதிரி நம்ம கேமரா கிட்டே இருக்கவங்ககிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேமரா வீடியோ பார்க்கும்போது இதில் வந்து ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கே கேமரா கிட்ட இருக்கிட்ட நம்ம அப்படியே பேசலாம். ஸோ இது 2 கேமராலுமே இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கேமரா என்னென்னா நமக்கு வெளியே யூஸ் பண்ணலாம், அதாவது அவுட்டோரில் யூஸ் பண்ணுறது. மழையில் தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது, வெயில் பட்டாலும் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இண்டோரில் யூஸ் பண்ணுற கேமரா. இது மாதிரி நிறைய பிராண்ட் ட்ரூவியூ மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும். இது வந்து நம்ம ஈஸிவிஸ் யூஸ் பண்ணுறோம். இதுமாதிரி சிபி ப்ளஸ் இருக்குது, ஐஃபோக்கஸ் இருக்குது, தவா இருக்குது. நிறைய பிராண்டில் வந்து கேமரா வந்து இன்றைக்கி வந்துடுச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி கேமரா வேணும் அப்படின்றத நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணணும். நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு கேமரா வேணுமா, 2 கேமரா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம சூஸ் பண்ணணும். எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன மாதிரி கேமரா போடலாம். அது வந்து நீங்கள் முதல்ல உங்களுக்கு இது மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுறவங்க, இது மாதிரி டெக்னீஷியன்ஸ் அவங்களுடைய வீடியோஸ் பார்க்கலாம். அப்படிலாம் ஒரு டெக்னீஷியன் கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது, அதாவது உங்கள் வீட்டுக்கு இந்த இடத்து எந்த மாதிரி கேமரா போடலாம். வெளியே ஒரு சில பேர் கார் பார்க்கிங்கில் போடணும்னு நினைப்பாங்க, சில பேர் வீட்டுக்கு வெளியே கேட்டுக்கு வெளியே போடணும்னு நினைப்பாங்க, சில பேர் வீட்டுக்கு உள்ளே, இல்லை ஒரு ஆஃபீஸ் உள்ளே, இல்லை ஒரு கம்பெனிக்குள்ளே, இல்லை சில பேர் வந்து ஹோட்டலில் ஒரு கிச்சன் உள்ளே. ஸோ ஒரு இடத்துக்குமே தகுந்த மாதிரி ஒரு கேமராஸ் வந்து இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யாருமே வந்து உங்களுக்கு வந்து சைட் வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பேமெண்ட்லாம் வாங்குறது கிடையாது. நீங்கள் கூப்பிட்டு ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு கேளுங்க, அவங்ககிட்ட ஒரு கோட் வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்ன மாதிரி போடலாம். ஸோ முதல்ல அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டு எந்த இடத்துல என்னென்ன மாதிரி கேமரா போடலாம், இதுக்கு ஒயர்டு கேமரா தான் போடணுமா, ஒயர்லெஸ் கேமரா போடணுமா. இதெல்லாம் வந்து ஒயர்லெஸ் கேமரா. இது ஒயர்லெஸ் கேமரானா இது ஒயர் வராதா, பேட்டரியில் ஒர்க் ஆகும் அப்படின்லாம் நிறைய பேர் டவுட் இருக்கும். இது பேட்டரி பேக்கப்லாம் இருக்காது. இது வந்து டேரெக்டாக வந்து ஒரு அடாப்டர் வந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ஃப்ளக் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அங்கே ஃப்ளக் பாயிண்ட் இல்லைனா நம்ம வந்து பவர் ஒயர் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இது நிறைய கரண்ட் வந்து நிறைய யூனிட் எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இது இண்டோர் கேமராக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 வோல்ட் தான் வந்து தேவைப்படும். இது அவுட்டோர் கேமராக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப கரண்ட் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் இன்வெர்ட்டரில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங் இருக்குது. ஒரு ஆள் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி வந்து அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவும் கேமராவும் சேர்ந்து ரொட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் கேமரா வந்து உள்ளே வச்சுருக்கீங்க, அந்த வீட்டுக்குள்ளே ஆள் வந்துட்டவொடனே இதில் வந்து சைரன் இருக்கும். சைரன் வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு வரும். அதேமாதிரி உங்களுக்கு ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸோடு இருக்குது. அதுமாதிரி 24 hours கலர்ஸோட. அது சில பழைய கேமராலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், பகலில் வந்து உங்களுக்கு கலராக இருக்கும். இது இப்போ வர கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று 24 hours கலர் இருக்குது. அதனால் நைட்டில் யார் என்ன எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் சரி, யார் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, அவங்க என்ன கலரில் என்ன வண்டியில் வந்திருக்காங்க அப்படின்றது வந்து கிளியராக வந்து நம்மளால் இப்போ இருக்கிற கேமராவில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒயர்டு கேமரானா என்ன, ஸோ அந்த ஒயர்டு கேமராவை நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி கேமராஸ் வந்து யூஸ் பண்ணலாம், இதனால் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு வரும் நமக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் வரும். அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா August 15, அதாவது 7ஆம் தேதியிலிருந்து August 15 வரைக்கும் உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஒய்ஃபை கேமரா வந்து உங்களுக்கு வந்து ஆஃபரில் கொடுக்க போகிறேன். அது நாளையோட ஷார்ட்ஸில் வந்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கேமரா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் கொலீக்ஸுக்கு, கசின்ஸுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லாமல் இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் இன்றைக்கி காலகட்ட சூழ்நிலையில் கம்பல்சரி கேமரான்றது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பொருளாகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய வீடியோஸ் வந்து வரும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கான வீடியோஸ் நான் போடுறேன். பை.